முயற்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமேன். எல்லாரும் எழும்பி நின்று சொல்லலாமா? எழும்பி வீடுகளில் இருக்கிறவங்க, ஆங்காங்கே ஒருவேளை டிராவலில் இருக்கிறவங்க நீங்கள் எழும்ப வேண்டாம். காரை ஓட்டிக்கிட்டே ஒருவேளை கேட்கலாம். அது வர நீங்கள் அப்படியே எப்படி இருக்கீங்களோ அப்படியே, மற்றபடி உங்கள் உள்ளத்தில் மாத்திரம் அப்படியே, ஆமாண்டவரே நீங்கள் தான் அங்கே நடத்தணும்ப்பா, நீங்கள் ஒருத்தர் தான்ப்பா எங்களை நடத்தணும். ஆமேன். நாங்கள் கலங்கவோ குழம்பவோ வேதனைப்பட வேண்டாம். எங்கள் கர்த்தர் எங்களை நடத்துவீர். ஷாகா ரீபோ லோகோ ரிபாத்துரோஹோ. ஆமேன். கர்த்தர் நடத்துவீர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவீர். ஜூன் மாதத்தை கர்த்தர் நடத்துவீர். கர்த்தர் ஒருவரே நடத்துவீர். அப்படி சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே நடத்துவீர். எங்க அப்பா நடத்துவாங்க, எங்க அம்மா நடத்துவாங்க, எங்க மூத்த மகன் தான் நடத்துவான் வீட்டை, என் பிள்ளைகள் தான் நடத்துவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தர் தான் நடத்துவார். கர்த்தர் ஒருவரே நடத்துவார். ரிபாலா ராபா கபாலா கபாதா ராபா. கர்த்தர் ஒருவரே நடத்துவார். அதனால கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, ஜூன் மாதத்துக்காக ஸ்தோத்திரம். முதல் நாளை காலையில் தொடங்கணும், ஜெபம் பண்ணி தொடங்கணும். இந்த சாயங்காலம் வரைக்கும் எங்களை நடத்தி இருக்கிறீர். ஆகவே இம்மட்டுமா எங்களை நடத்தினவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஸ்தோத்திரம்லாம் போதாது அப்பா. ஆண்டவரே, நீங்க ஒருவரே எங்களை நடத்துங்க, நீங்க ஒருவரே எங்களை நடத்துங்க. ஷிபாலிமா கபா லஹா துரஹா. நடத்துங்க ஆண்டவரே. 40 வருஷம் நடத்தி வந்தீர் வனாந்தரத்தில். ஆண்டவரே 40 வருஷம் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. வனாந்தரத்தில் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே, எங்களை நடத்துவீராங்க. நடத்துங்கப்பா. ஓ பாபா லூரமோ துரோகோ. நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஜூன் மாதம் முழுவதும் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகளை நடத்துங்க, என் கணவரை நடத்துங்க ஆண்டவரே, நீர் நடத்துங்க. ரிபாமா கபு துரோகோசோ. ஆமே. சில நேரங்களில் புல்லுள்ள இடங்களில் அவர் நடத்துவார். சில நேரங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு கொண்டு போவார். சில நேரங்களில் வனாந்தரத்துக்கு கொண்டு போவார். சில நேரங்களில் நீரூற்று அண்டைக்கு கொண்டு போவார். சில நேரங்களில் கேரித்துக்கு கொண்டு போவார். எங்கு கொண்டு போனாலும் சரி, கர்த்தர் ஒருவர் நடத்தினால் போதும் என்று சொல்றவங்க எல்லாரும் வாய் திறந்து எங்களோடு கூட சேர்ந்து பாடலாம். அநாதி தேவன் உன்னாடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன்னாடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னாடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன்னாடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றை மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண
பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னாடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் ஆடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் ஆடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் ஆடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார், உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. சுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வினாடியும் உம்முடைய சித்தம் நிறைவேறணும். ஆமா ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் வருதுப்பா. ஆண்டவரே, இந்த டிவி சேனல்கள் வழியாக இணைந்திருக்கிறவர்களையும் சத்தியம் காஸ்பல்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்தும், கர்த்தர் நடத்தும், கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. உட்கார்ந்து கொள்ளுங்க. மீண்டும் நம்ம கர்த்தருடைய பெரிய கிருபை ஆன்லைன்ல உங்களை மீட் பண்றோம். இதை போல ஒரு கிருபை வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவு. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, நாங்க ஒரு மூலையில சென்னையில் ஆவடி பக்கத்தில், ஆவடி தான் அது, அதில் கவரப்பாளையம் என்ற முன்ன ஒரு கிராமமாக இருந்த இடம். அதுக்குள்ள இந்த ப்ரேயர் சென்டரை ஆண்டவர் உருவாக்கி அங்கிருந்து தான் உங்களோடு கூட அனுதினமும் தொடர்பு கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாட்களில் நான் ஜெபிக்கும்போது அடிக்கடி சொல்லிக்கிட்டே வந்தேன், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவார் என்று. அதனால் இந்த நாட்களிலும் உங்களுக்காக நான் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வார்த்தை என்னன்னு கேட்டால், உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை, அந்நிய தேவன் அவனோட இருந்ததில்லை.
கர்த்தர் ஒருவரே. ஹalleluya. Lord alone did lead him. ஆமா, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைகளா இருக்கிற காலங்களில் அம்மா அப்பா நடத்துகிறாங்க. சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, குளிக்க வேண்டிய நேரத்தில் குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நாமே பண்ணுறோம். அது அப்படியே வாலிப வயது வந்தோடனே ஆனாலும் அப்பா அம்மா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் திருமண காலங்கள் வந்த உடனே மனைவி கணவன் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரும்போது ஒருவரை ஒருவர் நடத்துவாங்க. புருஷன் நடத்துவார், மனைவியை நடத்து, 2 பேரும் சேர்ந்து நடத்துவாங்க. அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் பிறக்கும். அப்படியே வயதாகும்போது எல்லாவற்றையும் பார்த்தா கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். ஒரு காலம் வரும்போது ஆமென், பெற்றோர் நம்மை விட்டு விலகி போகிறார்கள். விலகினா தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் காலாகாலங்களில் இப்போது அந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முதிர் வயது வரைக்கும் இருந்து தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறத பார்க்குறோம். இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் கூட சகோதரி சொன்னாங்க, தகப்பன் இறந்து 1 மாதம் கூட ஆகலை, அவருடைய இளம் வாலிப மகன் திடீரென்று நேற்று இறந்து போனான் அப்படின்றாங்க. இப்போ அவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவி மட்டும்தான், தாய் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது, வருது. ரொம்ப இனி நம்ம யார் நடத்த போகிறாங்க? அப்பாவை ஒரு பையன் இழந்துட்டான் அப்படின்னா அப்பா நடத்துவாங்களே. இப்போல்லாம் இந்த ஸ்கூலு காலேஜு ஃபீஸு அது இதுன்னு அலையிற நேரம். தகப்பன் இல்லாத பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க? அப்பா இருந்திருந்தா, அப்பா நம்ம கூட இருந்திருந்தா, அப்பா நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. சில வீட்டில் அப்பா இருப்பாங்க, ஒன்றுத்துக்கு உதவாத அப்பாலாம் இருப்பானுங்க சில இடங்கள்ல. அதை விட்டுருங்க, அதை பற்றி பேசலை. உண்மையில் திடீர்னு உலக ஓட்டத்தை முடிச்சிட்டாங்கன்னா, அப்பா இருந்திருந்தா நான் பணத்துக்கு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி தாய் இல்லை, அந்த பிள்ளைகள் கஷ்டப்படும். அண்ணன் போயிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது நான் என்ன உங்களோடு பேசுகிறேன்னா, மனுஷர்கள் சில காலங்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். நாமும் கூட சில காலங்கள் இந்த பூமியில் வாழ்கிறோம். ஆனால் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கர்த்தருடைய பிள்ளை ஞாபகப்படுத்துகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. பார்த்தீங்களா, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இதுல நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது, பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் அந்த வார்த்தை பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, என்றென்றைக்கும், அதாவது ஆங்கிலத்தில் ஃபார் எவர் அப்படின்னு சொல்றாங்க. என்றென்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்றென்றைக்கும். அப்போ இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கோங்க. ஜூன் மாதத்தில் எப்படி நடத்த போறேன்? தொழில் செய்கிறவங்களுக்கு தான் அந்த பாரம் இருக்கும். கஷ்டப்படுறவனுக்கு தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், வைத்த வலியும் தலைவலியும் வந்தவனுக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியும். மற்றவங்களுக்கு சும்மா ஆலோசனை கொடுப்பாங்க, அதை போடுங்க இதை போடுங்க, அங்கே போங்க இங்கே வாங்கன்னு. அது மாதிரி என்னை யார் நடத்துவார்கள்? அவங்க இல்லையே, இவங்க இல்லையே. அந்த அந்த அவங்க இருந்திருந்தாங்கன்னா நமக்கு இப்போ சிபாரிசு பண்ணியிருப்பாங்களே, பணம் கொடுக்குறேன்னு சொன்னார,
பணம் கட்டுறேன்னு சொன்னார, என் ஃப்ரெண்டு இத்தனை லட்சம் ரூபா தரேன்னு சொன்னாங்களே, ஃப்ரெண்டு இப்போ இல்லையே, போய் என்னத்தை நம்ம பண்ணுறது, அப்படிலாம் உங்களுக்குள்ள கேள்விகள் வருது அல்லவா? இப்போ கிறிஸ்தவ மார்க்கமே ஒரு விசுவாச மார்க்கம். ஆரம்பத்திலே நம்ம மைண்டை டியூன் பண்ணிக்கணும். 1ஆம் தேதியே டியூன் பண்ணலன்னா 10ஆம் தேதி டியூன் பண்ணவே முடியாது. 1ஆம் தேதியே டியூன் பண்ணிடணும் மைண்டை. இந்த கிட்டார் வாசிக்கிற தம்பிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து கிட்டார் வாசிக்க மாட்டாங்க. முதல்ல கிட்டாரை டியூன் பண்ணுவாங்க. தபையில வாசிக்கிறவங்க கூட அப்படி தான், முதல்ல டியூன் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ரிதம்லாம் பக்காவாக ஒழுங்காக வரும். 1ஆம் தேதியே டியூன் பண்ணுங்க உங்கள் மைண்டை, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி. ஆமென், என்றென்றைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதத்தை இப்போ நீங்கள் கடந்த கால ஜான்வரியிலேருந்து மே வரைக்கும் விட்டுருங்க. அதை தூக்கி சமக்கணும், நம்ம தூக்கி தூர எறிஞ்சிருங்க. ஜூன் மாதத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். அப்போ என்றென்றைக்கு என்னோடு கூட இருக்கிற ஆவியானவர், என்றென்றைக்கு என்னோடு கூட இருக்கிற ஆவியானவர் என் குடும்பத்தை நடத்துவார். ஒன்று சொல்கிறேன், சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு விசுவாசம் இருக்குது என் புருஷனுக்கு இல்லை, எனக்கு விசுவாசம் இருக்குது என் பிள்ளைகளுக்கு இல்லை, எனக்கு விசுவாசம் இருக்குது அவருக்கு இல்லை இவருக்கு இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசமே உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இன்னொரு வசனம் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும். அப்போ ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு அது சரியான அர்ப்பணிப்பாக இருக்கணும். சும்மா அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் உலகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. சரியான அர்ப்பணிப்புக்குள்ளே நீங்கள் ஜெபிச்சுட்டு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒருவருடைய அர்ப்பணிப்பு சரியா உங்கள் வீட்டை தலைகீழாக மாற்றிவிடும். சுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். அப்போ கர்த்தர் உங்களை நடத்துவார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கலங்காதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லும்போது இன்னும் கூட்டி சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை எடுத்து காட்டு அப்படின்னு. என்ன தெரியுமா? யோசுவாவின் புத்தகம் திருப்புங்க, த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 1. வேதத்தை திருப்புங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழகாக சொல்கிறார், அழகாக சொல்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன தேவன் சொல்கிறாரு இந்த வசனத்தில், பலங்கொண்டு திடமனதாக இருன்றார், திகையாதேன்றார், கலங்காதன்றார். அப்போ அப்படி அந்த அதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள்? திகைக்கக்கூடிய கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கையை வை தலையிலேயே சொல்லுங்க. அதை தாங்க சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார். பிரியமானவர்களே, சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துறது உண்மையாக சொல்கிறேன், எப்பவுமே புல் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். அப்படி வச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையாக இருக்காது, வாழ்க்கையாக இருக்காது. அப்போ சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளை உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில், ஆமென், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்வோன் கையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். அதுதான் 14, சாப்டர் 14ல் கர்த்தருடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்துட்டார். 430 வருஷம் அடிமைத்தனம், அதாவது ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஆமாம், ஒரு என்ன சொல்கிறது, சினிமாவில் சொல்கிற மாதிரி ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. போட்ட பிறகு அவங்க வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. பார்வோனுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் போயிருச்சு. கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்தார்.
ஆனால் நான் 14:10 பார்க்கும்போது, யாத்திராகமம் 14:10 பார்க்கும்போது, பார்வோன் சமீபித்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னால் வருகிறதை கண்டு பயந்தார்கள். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆண்டவரே, எகிப்திலிருந்து தான் எங்களை வெளியே கொண்டு வந்துட்டீங்களே, ஏன்பா அவன் பின்னால் துரத்திக்கிட்டு வரான்? அதுதான் இஜிப்சியன் ஸ்பிரிட்டு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் தேவனோடு இந்த அவங்க எப்படி 40 இயர்ஸ் வனாந்தர மார்க்கமாய் நடந்து வந்தாங்களோ, இந்த உலகம் ஒரு வனாந்திரம். அன்னைக்கு அவங்க இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி நடந்தாங்க. அதுக்கு பேர் தான் கானான். இல்லை, நம்ம அந்த பரம கானானை நோக்கி நடக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செங்கடலில் அந்த எகிப்தியரை மூழ்கடித்த தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கையை வைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செங்கடலை 2ஆக பிளந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். செங்கடலை 2ஆக பிளந்த தேவன். ரிகாலாபா துராபா ஹாதாராபா. ஆமென், ஆமென். செங்கடலை 2ஆக பிளக்கிற என் கூட இருக்கிறதுனால நான் பின்னால திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்வோன் வரட்டும், அது அமிலேக்கன் வரட்டும், அது ஈஜிப்சியன் வரட்டும், யார் வரட்டும், ஆனால் எனக்கு முன்பாக என்னை நடத்துகிறவர் என் கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை ஜூன் மாதம் நடத்த போகிறீர். சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த காரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த காரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜூன் மாதத்தில் பிரதர், சகோதரனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்க பாருங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நல்லா கவனிக்கணும். ஜூன் மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா, கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவார். ஆமென். அதில் குறியா இருங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, கர்த்தர் நடத்துவார். பிரதர் சொல்லிட்டாரு, சோறு போடு, முடிஞ்சு படுத்துடுறேன் அப்படின்ட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு ஏதாவது போராட்டம்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. நல்ல வசனங்களை பிடிச்சிக்கணும். அவர் எப்படி நடத்துவார் பிரதர்? அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை ஆண்டவர் ஈஜிப்சியன் அந்த எகிப்தியர் வரும்போது இப்போ பாட்டு பண்ணீங்க போல செங்கடலை ஒரு பாட்டு கூட இருக்கு, செங்கடலை 2ஆக பிளந்தவரே, கிறிஸ்டி எழுதின பாட்டு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆச்சரியமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நடத்தினார். இது கிருபையின் காலம், இது புது உடன்படிக்கை காலம், நியாயப்பிரமாண காலம் கிடையாது. அப்போ இந்த புது உடன்படிக்கையின் காலத்தில் அவர் எப்படி நடத்துவார்? சத்திய ஆவியானவர் வரும்போது.
சத்திய ஆவியானவர் பாருங்க, ஆவியானவர் சொல்லலாம், ஆனால் இந்த இடத்துல சத்திய ஆவியானவர், சில இடத்துல தேற்றரவாளன், சில இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர், சில இடத்துல தேவ ஆவியானவர். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் ஒன்று தான். ஆனால் இங்கே சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை நடத்துவார். தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். கையை வைத்து தோத்திரம் பண்ணணும். இந்த மாதத்தை ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும் நீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை அதாவது பைபிள் நாலேஜ் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வசனம் சொல்லும் போதே இது எங்க இருக்குன்னு தெரியும். அது பேர் பைபிள் நாலேஜ். பைபிள் நாலேஜை வச்சு பரலோகம் போக முடியாது. பைபிள் படி வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியும். ஆமென். திரும்ப திரும்ப சொல்றேன், பைபிள் 6 முறை படிச்சிருக்கேன், 8 முறை படிச்சிருக்கேன்னா வெரி குட். அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் பைபிளை நேசிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஓகே. ஆனால் பைபிளை ஃபாலோ பண்ணும்போது தான், ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தேவனுடைய கையை பார்க்க முடியும். அப்போ சத்தியாவியானவர் வரும்போது அவர் நடத்துவார். ஆவியானவர் நம்மை நடத்துவார். இப்போ உங்களோட ஆண்டவர் தான் பேசுகிறாரு. நான் எப்படி நடத்த போகிறேன்னு தெரியலையே, இந்த மாதம் எனக்கு வந்து இத்தனை லட்சம் ரூபா தேவைப்படுது, இல்லை நான் எப்படி நடத்த போகிறேன்னு தெரியலையே, ஆமாம் தெரியலையே, நான் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியலையே, கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறேன்னு தெரியலையே, எங்கே புருஷன் வரப்போகிறான்னு தெரியலையே, ஒன்றுமே தெரியலையே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். ஆவியானவரை நீங்க சார்ந்து கொண்டா உங்க மனதில் படபடப்பு இருக்காது, பதட்டம் இருக்காது, குழப்பம் இருக்காது. ஆவியானவர் நீங்க சார்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், படபடப்பு இருக்காது, குழப்பம் இருக்காது, குழப்பம் இருக்காது. ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அவர் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆவிக்குள்ளாக நிரம்பி, ஆவியானவரே என் பிள்ளைகளை நடத்துங்க, என் பையனை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கணும். அப்போ தான் ஆவியானவருடைய நடத்துதலை நீங்கள் பார்க்க முடியும். ஆவியானவருடைய நடத்துதலை பார்க்க முடியும். பாருங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், முதல் வசனத்தை பாருங்களேன். அந்நாட்களில் அப்போஸ்தலர் 6 எடுங்க, பைபிளை நீங்க திருப்புங்க, ஸ்கிரீனில் போடுவாங்க, அது இருக்கட்டும். பைபிளை பாருங்க, வாசிங்க. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கனாரவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இப்போ சபையில முறுமுறுப்பின் ஆவி வந்துருச்சு. எந்த சபையிலனா அபிஷேகம் இருக்கிற சபையில. அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டா, அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி பயங்கரமா தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. ஏன்னா அப்போதான் உங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த 2ஆம் அதிகாரத்தில் தான் அபிஷேகம் இறங்குது. மேல் மாடியில் 120 பேர் அபிஷேகம் இறங்குது. உடனே பேதுரு எழும்பி ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணுறாரு. உடனே ஃபஸ்ட்டு மெசேஜில் 3000 பீப்புள் அக்செப்ட் த லார்ட் ஜீசஸ். இல்லை, அடுத்த பிரசங்கத்தில் பார்த்தா 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த சர்ச்சில் பயங்கரமான ரிவைவல் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அற்புத அடையாளம் நடக்குது. இல்லை, இவங்க படிப்பறிவு இல்லாதவர்களும் இவங்க வந்து பேதமை உடையவர்களும் தான். பேதுரு யோவான்லாம் பார்த்தா பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது 6ஆம் அதிகாரம் வந்தோடனே பிரச்சனை வருது. 6ஆம் அதிகாரம் 5 வரைக்கும் பிரச்சனை இல்லை. 5 வரைக்கும் பிரச்சனை இல்லை. 5 வரைக்கும் சிலருக்கு மே மாதம் 5ஆவது மாதம் மே மாதம், 6ஆவது மாதம் ஜூன் மாதம். 5 மாதம் நல்லா தான் போச்சு, 6ஆவது மாதம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 6ஆவது அதிகாரத்தில் எந்த சபையில் அபிஷேகம் இருந்ததோ, எந்த சபையில் ஆவியின் நிறைவு இருந்ததோ, அந்த சபைக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு வந்துருச்சு. மோமரிங்,
இருக்கிறதுல பொல்லாத ஸ்பிரிட் அதுதான். மோமரிங்னா முறுமுறுக்குன்னா அதெல்லாம் நமக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? அதை பற்றி தெரியாதான்னா? வாயை திறந்து சண்டை போட்டால் கூட கொஞ்சம் தூரம் கேட்கும், ஆனால் வாய்க்குள்ளே முணங்கிக்கிட்டே இருக்கிறத கேட்காது. ஆண்டவருக்கு அந்த முறுமுறுப்பின் ஆவி பிடிக்காது. சபைக்குள்ளே பாலிட்டிக்ஸ் வந்துருச்சு, சர்ச்சுக்குள்ளே எபிரேயருக்கு விரோதமாய் அங்கே அப்படி தான் போட்டிருக்குது. அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படலை அப்படி எபிரேயருக்கு விரோதமாக அங்கே ஒரு பாலிட்டிக்ஸ் வருது. அப்போ பாலிட்டிக்ஸ் வந்தோடனே சர்ச்சு உடஞ்சி போச்சு, இன்னொரு பாஸ்டர் போய் தனியாக ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே அப்படியா இருக்குது? உடனே லீடர்ஸ் எல்லாம் கூடுறாங்க, இது எங்கேருந்து ஆரம்பிச்சுது, ஏன் ஆரம்பிச்சுது அப்படின்னு அவங்க திட்டமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம வேலை ஜெபம் பண்ணணும், போதிக்கணும். அதை விட்டுட்டு கிச்சனில் போய் உட்காந்துட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதா, உப்பு இருக்கா, புளி இருக்கா, காரம் இருக்கா, அந்த பிஸ்னஸ் நமக்கு தேவையில்லைப்பா. நம்ம பிரசங்கம் பண்ணுறதுலையும் போதகம் பண்ணுறதுலையும் உறுதியாய் தரித்திருப்போம். இந்த சமையல் வேலைக்கும் பரிமாறுகிற வேலைக்கும் 7 பேரை சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ரெவலேஷன் அல்லது ஒரு வெளிப்பாடு வருது. வந்த உடனே பாருங்க, இந்த யோசனை 5ஆம் வசனம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்ப பிரச்சனை முடிவு வந்துடுச்சாங்க, பிரச்சனைக்கு அங்க ஸ்டாப் ஆயிருச்சாங்க, போராட்டத்துக்கு அங்க பிசாசு தலையை நசுக்கியாச்சாங்க. அது எப்படி? அது ஆவியானவருடைய நடத்துதல், அது பேர் தான் ஆவியானவருடைய நடத்துதல். அப்போ இன்னைக்கு இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் நடத்த போறாரு. ஆமென். கிருபையா நடத்திக்கிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் வரலாம். ஐயா, முதல் நாள் அதுமா ஒரு நெகட்டிவா பேசாத, பாசிட்டிவா பேசு. அப்படி இல்லை, என்னை பொறுத்தவரை பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசினா தான் கரண்ட் பல்பு லைட் எரியும். புரியுதா? 2 ஒயர் இருந்தால் தான் பல்பு எரியும். அதனால் நீங்கள் பாரத்தோடு சொல்கிறேன், இங்கே ஆதி திருச்சபையில் அவ்வளோ அபிஷேகம் பெற்ற திருச்சபைக்குள்ளே பிசாசு நுழைந்து முறுமுறுப்பின் ஆவியை கொண்டு போகிறான். அந்த முறுமுறுப்பின் ஆவியை அவங்க அழகாக மேற்கொண்டுட்டாங்க. அப்போது இந்த நாட்களில் கையை வைத்தி கண்ணை முடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜூன் மாதம் முழுவதும் முறுமுறுப்பின் ஆவி என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அந்த முறுமுறுப்பின் ஆவியை மேற்கொள்ளுவேன். பர்சனல் லைஃப்பில் அதிகமான ஜப நேரங்கள் எனக்கு தாரும். பைபிள் படிக்கணும். நான் நல்ல அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பணும். ஏன்னா எனக்கு அதைத்தாரு இதைத்தாருன்னு சொல்லி உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசிகிட்டு இருக்க கூடாதப்பா. உம்மோடு நான் வாழணும். ரீகாபாலா ரபா தராபா. ஆமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நடத்துங்க 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 ஆண்டவரே. சத்துரு நுழைகிற மாதிரி இருந்தாலே எனக்கு ஒரு காஷன் அல்லது ஒரு எச்சரிப்பை கொடுத்து அவனை எதிர்த்து போராடி ஜூன் மாதம் நான் அற்புதங்களை பார்க்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் பார்க்க போகிறேன். இந்த ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமேன். அடுத்த வசனம், டைம் போயிட்டே இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம். ஆமேன். எரேமியா 50:34. பிரைஸ் காட். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன? அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாறுதல் பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். சத்திய ஆவியானவர் உங்களை நடத்துவார். நம்பர் 1. நம்பர் 2 இஸ் உங்கள் வழக்கை நடத்துவார். ஆமா, உங்க கேஸ் எல்லாம் அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க, அவர் நடத்துவார். இல்ல 2 அட்வொகேட் பிடிச்சிருக்கிறேன், அவர் நடத்துறேன்னு சொன்னாங்க, நடத்துவாங்க. அட்வொகேட் தான் நடத்தணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை பிரதான அட்வொகேட் அவர் தான், பிரதான நீதிமான் அவர் தான், நீதி உள்ளவர் அவர் தான். அப்போ அவரே வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும். ஆமா, 2 காரியம் இருக்கு. அவருடைய உங்கள் வழக்கை அவர் நடத்துவார். 1,
இளைப்பாறுதல். இந்த மாதத்தில் ஒரு இளைப்பாறுதல் என் மைண்டில் வரணும் ஆண்டவரே. என் மைண்டில், என் சிந்தையில் ஒரு இளைப்பாறுதல் வரணும். என் சிந்தையில் ஒரு இளைப்பாறுதல் வரணும். அடுத்தது, பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணணும். பாபிலோன் குடிகள்னா கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்நிய ஆவிகள். அந்நிய ஆவிகள் பாருங்க, பாபிலோன் தேசத்தில் தான் கொண்டு போய் தானியேலை வச்சாங்க இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை பாபிலோனில் தான் கொண்டு போய் தான் அந்த 4 வாலிபர்களை வைத்தாங்க. ஆனால் இந்த வாலிபர்கள் பாபிலோனியரை தத்தளிக்க பண்ணக்கூடிய அளவுக்கு தானியேலை பாபிலோன்ல வைத்திருந்தாலும் சிங்கத்தின் வாயை கற்றின அற்புதங்கள் அங்கு நடந்தது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, தேசத்தை இளைப்பாற பண்ணணும், பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணணும். 2 காரியம். அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? உங்க வழக்கை என்கிட்ட கொண்டாங்கன்றாரா? நான் உன்னை நடத்துவேன். உன் வழக்கை நான் இனிமேல் நான் கையில் எடுக்கிறேன். உன் ஃபைலை என்கிட்ட கொண்டா, உன் ஃபைலை என்கிட்ட கொண்டா. 40 வருஷம் அந்த பழைய சாப கேட நீ கொண்டா. 30 இயர்ஸ் கஷ்ட நஷ்டத்தை கொண்டா. சில வீடுகள்லாம் பார்த்தா அதுலேருந்து வெளியே வராமல் கிடக்குறாங்க. அப்போ இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அவர் நீதி உள்ளவர். கர்த்தர் நியாயம் செய்வார். சில நேரத்தில் அவர் அமைதியாக இருப்பார். நம்ம முகத்தை தொங்க போட வைப்பார். நம்ம முகத்தை கூனி குறுகி போகும்படி செய்வார். உதாரணத்துக்கு சொல்லட்டா, இந்த தாவீதை சிமேயை தூஷிக்கிறான். தாவீது யாரு, சிமேய் யாரு? தூக்கி போட்டு ஒரே அடியில் மிதிக்கக்கூடிய அளவில் இருந்தவன். ஆனால் உனக்கு கொல்லட்டாவன அப்படின்றாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, விட்டுரு. கர்த்தரே இப்போ அனுமதிச்சிருக்கிறார் அவனை. என்னை தூஷிக்கும்படி கர்த்தரே அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது அப்படி இருக்கீங்களா? உங்கள் ஊழியத்தில், பிஸ்னஸில், தொழிலில் அல்லது ஆஃபீஸில் நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் போயிட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய நீங்கள் தாவீதை நினச்சிக்கோங்க. தாவீது பயங்கரமான யுத்த வீரன். பைபிளே அதுக்கு அத்தாட்சி, ஆதாரம். அவர் ஆலயத்தை கெட்ட போகும்போது ஆண்டவர் சொல்லிட்டார், வேண்டாடாப்பா, பயங்கரமான யுத்த வீரன், ரத்தம் சிந்தின அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறாரு. ஆனால் சிமேயை தூஷிக்கிறான். அவர் சொல்கிறார், தூஷிச்சுட்டு போகிறான், போயிட்டு போகிறான், சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு விட்டு கொடுக்குறாரு. காரணம் கேட்டால், காரணம் என்ன தெரியுமா? நான் யுத்தம் பண்ணால் நல்லா இருக்காது, எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். அதனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய ஆஸ்தி வருதோ இல்லையோ, புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் கூட இருந்தால் போதும். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும் உங்களால்? கர்த்தர் கூட இருந்தால் போதும். ஒரு முறை கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க, 1 சாமுவேலின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், 1 Samuel chapter 24 verse 15ல, கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஆமென். இதுதான் தாவீதுனுடைய, அவர் பேசுற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவருடைய ஸ்டேட்மெண்டே வித்தியாசமா இருக்கு. யார்கிட்ட பேசுறாரு? சவுலை பார்த்து பேசுறாரு. அதுக்கு அந்த அதிகாரத்தில் ஈஸியா சவுலை முடிச்சிருக்கலாம், ஈஸியா சவுலை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் தாவீது க்ளோஸ் பண்ணலை. அதுக்கு மாறாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளை 15ஆம் வசனத்தில், கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் அப்படின்னு தெரியும், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிறவர் என்று உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் ஏழையை பணக்காரனா மாற்றுகிறவர் என்று நமக்கு தெரியும். அதே நேரத்தில் ஆண்டவர் நியாயாதிபதியாயிருப்பார். ஆமென். சில வீடுகளில் சரியா நியாயம் விசாரிக்கப்படாமல் இருக்குது. ஆமாம், சில கேஸ் எல்லாம் அப்படியே பெண்டிங்கில் கிடக்குது, நிலுவையில் இருக்குது. ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாரு, என்னத்தை செய்கிறாருன்ற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தருடைய ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறேன்,
தாவீது அன்னைக்கு சவுலை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, எப்பா நான் உன் மேல கை வைக்கிறத விட அவர் நியாயம் விசாரிச்சா கரெக்டா இருக்கும். அவர் சொல்றாரு, எனக்கு உமக்கு நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. ஏன்னா ஏன் அப்படி சொல்றாரு கேட்டா, 2 சாமுவேல் 3:1 எழுதிக்கோங்க, டைம் இல்லை வாசிக்கிறதுக்கெல்லாம். அப்படி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். 2 சாமுவேல் 3:1 சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம். அது கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த லாங் வார் பிட்வீன், அதாவது சவுல் அண்ட் டேவிட் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க. அதாவது அது நீண்ட கால யுத்தம். அப்போ இந்த நீண்ட கால யுத்தம், தாவீது மனுஷன் தானே, அவர் சின்ன வயசுலேயே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், பாட்டு பாடி வாழ்ந்தவன், சுரமண்டலங்களை வாசித்து வாழ்ந்தவன் இல்லையா, சின்ன வயசுல ஆண்டவர் அறிந்தவன். ஆனா அவனுக்கு நாளெல்லாம் போராட்டம், தாவீதுக்கு நாளெல்லாம் போராட்டம். நீங்க இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நாளெல்லாம் நீங்க போராடி கொண்டிருந்தால் உங்களுக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதி உங்கள் வாசல் அருகே வந்திருக்கிறார். ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கு உனக்கு நியாயம் தீர்த்து எனக்காக அவர் வழக்காடுவார். சொல்லுங்க, எனக்காக வழக்காடுவார். ஜூன் மாதத்தில் எனக்காக வழக்காடுவார். ஜூன் மாதத்தில் எனக்கு விரோதமாய் பேசின, எனக்கு விரோதமாய் ஏவப்பட்ட பில்லி சூனிய கட்டு மந்திரவாத கிரியைகளுக்கு விரோதமாய் என் ஆண்டவர் வழக்காடுவார். வழக்காடுகிறது மாத்திரமல்ல, சத்துருவின் கைக்கு என்னை தப்புவிக்கிற தேவன். எல்லாரும் கையை உயர்த்தி தீர்க்க தரிசனமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சத்துருவின் கைக்கு நீங்கள் ஆக்குகிற தேவன். ரிபாலா ரபா தூதா ரபா கபா ஷந்தாரா பவுல் யாத்தரா பாகபா. இந்த ஜூன் மாதத்தில் இந்த செய்தியை நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கேன். சப்பா ஆண்டவரே, நீர் உதவி செய்யணும், உதவி செய்யணும், உதவி செய்யணும். பெரு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழி 28 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க, உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க, உமக்கு காத்திருக்க உதவி செய்யுங்க. காத்திருக்கிற நேரங்கள் கஷ்டமா இருந்தாலும், ஆண்டவரே, போராடுகிற நேரங்கள் மன உளைச்சலா இருந்தாலும், ஜூன் மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தணும்னு இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் வழக்குகளை உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். ஆமா, எனக்காக பரிந்து பேசுறதுக்கு, சிபாரிசு பண்றதுக்கு, ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யாரும் இல்லையே. ஆமா, என் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லையே. அப்படிப்பட்ட தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜூன் மாதத்தில் வழக்காடுகிற தேவன், வருஷத்தின் நடுவில் தேவன் தன்னுடைய கிரியைகளை விளங்க பண்ணுகிற தேவன் உங்கள் மத்தியிலே நின்று உங்களுக்காக கிரியை செய்வார். கர்த்தர் எப்படி நடத்துவார் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். ஆவியானவரை சார்ந்து ஆவியானவருக்குள் நிரப்பப்பட்டு வாழும்போது இந்த மாதம் உங்களை நடத்துவார். அடுத்தது, உங்க வழக்கை அவரே நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களிலே, ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 9 and 10, மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வரும்போது பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார் அதை நீங்க அதை உங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் நடத்துவார். ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் நடத்துவார். இப்போ பாருங்க, 10ஆம் வசனத்தில் பேதுரு மிகவும் பசி அடைந்திருக்கிறான். பசி எடுத்தா என்ன செய்யணும்னு சாப்பிடணும்.
he became very hungry. வசனம் சொல்லுது அவருக்கு ரொம்ப பயங்கர பசி எடுக்குது. பசி, உங்களுக்கு பசி, இப்போ பிரசங்க கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பயங்கர பசி எடுக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படின்னா, என்னையா பசி எடுக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ண கூப்பிட்றீங்க? நல்ல காலத்துல நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பசி எடுக்கிற நேரம் பார்த்து எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சிலர் யோசிப்பீங்க. இப்போ சிலர் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணலாமான்னுவீங்க, சிலர் சொல்லுவீங்க ஷார்ட் ப்ரேயர் பண்ணிடுவோமா அப்படிம்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் எப்போ நடத்துவார், எப்படி நடத்துவார் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் எப்போ நடத்துகிறாருன்னு எப்போ அலர்ட்டாக இருக்கணும். அது எப்படின்னா, அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் எப்போவுமே கனெக்ஷன்லேயே இருக்கணும். இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிகிறபடி சொல்லி கொடுக்குறேன். உங்கள் செல்ஃபோனில் நெட்வொர்க் கவரேஜ் இருந்தால் தான் இன்னொருத்தோட பேச முடியும், இல்லை? அது உங்களுக்கு தெரியும் தானே? அப்போது செல்ஃபோனில் பேட்ரி இருக்கலாம், ஆனால் நெட்வொர்க் இருக்கணும், இல்லை? அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ள அந்நிய பாஷை இருக்கலாம், வசனம் இருக்கலாம், அந்த சர்ச்சில் போய் உட்காரலாம், அந்த மூப்பராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், என்ன மாதிரி எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம். நெட்வொர்க் கரெக்டாக ஒர்க் பண்ணணும், நெட்வொர்க் இருக்கணும். சில நேரத்தில் அவுட் ஆஃப் கவரேஜ்னு வந்துடக்கூடாது. அவுட் ஆஃப் நெட்வொர்க்குன்னு வந்த தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாருன்னு சொல்லிடக்கூடாது. அப்படியா? இல்லையே, நான் 50 வருஷம் விசுவாசியாச்சே. அப்போ 50 வருஷம் விசுவாசி தான், ஆனால் இப்போ நெட்வொர்க்கு விட்டு விட்டு போகும். சில நேரத்தில் நெட்வொர்க் விட்டு விட்டு போகும். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பேதுருக்கு பசி எடுக்கிற நேரம் பார்த்து அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் ஆயத்தம் பண்ணுற நேரத்தில், சாப்பாடு சோறு பொங்கிக்கிட்டு நேரம் வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்கம் குழம்பாக்கிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ண போகிறாரு. அப்போ அந்த நேரம் பார்த்து ஞான திருஷ்டி அடைஞ்சிறாரு. அந்த நேரம் பார்த்து கொர்நேலியுவின் வீட்டை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ அங்கே ஒரு பெரிய மகிமை வெளியரங்கமாகுது. இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜூன் மாதத்தில் உங்கள் ஜபத்தை கூட்டுங்கள். ஆமென். ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நடத்துவார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நடத்துவார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே போய் கடன் வாங்கலாம், யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். ஜெபம் பண்ணுங்க, அறை கதவை பூட்டுங்க, போராடி ஆண்டவரே இந்த மாதத்தின் தேவைகள் நீங்க சந்திக்க வல்லவர் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுகையில் ஆமென் ஞான திருஷ்டி அடைகிறான். ஜெபம் பண்ணுகையில் கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கிற எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, ஜூன் மாதத்தில் நாங்கள் கேட்ட வசனம், கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். கர்த்தர் உபாகமத்தில் வாசித்தோம், அந்நிய தேவன் அவங்கிட்ட கிடையாது. ஆமென். உபாகமத்தின் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், கர்த்தர் ஒருவரே. ஆமென். God alone. அது கர்த்தர் ஒருவரே. அதில் அந்த வேர்டில் அவங்க அப்பா நடத்தினாங்க, அம்மா மாமியார் நடத்தினாங்க, மாமனார் நடத்தினாங்க, பையன் நடத்துகிறான், அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஆமாண்டவரே, ஆவியானவர் நடத்துங்கப்பா, வழக்கை நடத்துங்கப்பா, வீட்டை நடத்துங்கப்பா, ஊழியத்தை நடத்துங்க, பிஸ்னஸை நடத்துங்க, கல்யாணத்தை நடத்துங்க, பிள்ளைகளை நடத்துங்க, எதிர்காலத்தை நடத்துங்க. நீர் ஒருவரே நடத்துங்க. கையில் வைத்துட்டீங்களா? ஜெபம் பண்ணிடலாமா? கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஒருவரே நடத்துவார். ஆமென். கர்த்தர் ஒருவரை நடத்துவார். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சித்தமானால், உம்முடைய வருகை தாமதிக்குமானால், நாங்கள் ஜீவனோடு இருந்தால் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி சொல்லுவோம், கர்த்தர் எவ்வளவு அழகாய் நடத்தினார், கர்த்தர் எவ்வளவு அழகாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார், வனாந்தரத்திலும் நடத்தினார், வயல்வெளியிலும் எங்களை நடத்தினார், இருளிலும் நடத்தினார், வெளிச்சத்திலும் நடத்தினார், காரிருளில் எங்களுக்கு நேச தீபமாய் எங்களை நடத்தினார். உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் என்னென்ன தேவைகளை இப்ப நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆமா, குறிப்பா உங்க ஹார்ட்டை, இருதயத்தை அழுத்துகிற காரியத்தை சொல்லுங்க. பிள்ளைகள் திருமணமோ அல்லது பிரசவமோ அல்லது குழந்தை இல்லாத பிரச்சனையோ, அல்லாவிட்டா வீடு கிடைக்க மாட்டேங்குது, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு வீட்டுக்கு அட்வான்ஸுக்கு பணம் வேணும், லீஸு கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது, ஏதாயில் ஒரு போராட்டம் உங்களை அழுத்துகிறதா, இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே, நீர்தான் எங்கள் ப்ரொவைடர். லார்ட், யூ ஆர் மை ப்ரொவைடர். எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளை சந்தியோ. கவலைக்கும் கண்ணீருக்கும் வியாதிக்கும் விபத்துகளுக்கும் விக்கனங்களுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். இந்த ஜூன் மாதத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிறவர்களுக்காக உம்முடைய நாமத்தினுடைய ஊழியன் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரமே நடத்தட்டும், கர்த்தருடைய கரமே நடத்தட்டும். எங்கள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆச்சரியமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும். என் ஆண்டவர் அப்படியே செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்றைக்கு ஆண்டவரே, யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ப்ரனவுன்ஸ் பண்றேன். ஆண்டவரே, உபாகமம் 32:12 கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று சொன்ன வசனத்துக்கு அடுத்த வசனத்துல 13 பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடி எண்ணெயோ அவன் உண்ணும்படி செய்தார். இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதோ உம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே பலிக்கட்டும். கர்த்தர் கரம் கொண்டு நடத்தும், அதிசயமாய் நடத்தும். எல்லார் மேலையும் உம்முடைய பிரசன்னம் தங்கி இருப்பதாக மனதார ஆசீர்வதித்து ஜெபம் பண்றோம். உம்முடைய கிருபை தாங்கட்டும், உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கையை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.